அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான கொத்துக்கறி எப்படி செய்கிறதுன்னு தான். இது ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து ஒரு 300 கிராம், நான் போன்லெஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 4, காஞ்ச மிளகா 10, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, சோம்பு வந்து 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், எண்ணெயும் உப்பும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கைமா மாதிரி பண்ணி போடலை, அப்படி பண்ணி போட்டால் ரொம்ப தூள் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சிசர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே முதல்ல சோம்பு சேர்க்குறேன். சோம்பு நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் 4 பெரிய வெங்காயம் சொன்னேன், 4மே கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வதங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பார்த்தீங்களா, கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் அந்த 10 காஞ்ச மிளகாயும் நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். நான் வந்து நல்லா காரமாக சாப்பிட்றதுனால விதையோடு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த காஞ்ச மிளகாயில் இருக்க விதையெல்லாம் கொட்டிட்டு வெறும் அந்த தோல் மட்டும் சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாருங்கள், அந்த மிளகாயும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்றேன். இஞ்சி பூண்டு சேர்த்தக்கப்புறம் ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கறி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சிக்கன் எடுத்து இப்போ இதில் சேர்த்துருங்க. இப்போ இதில் மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் 2மே சேர்த்துறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. ஏன்னா இது நம்ம ரொம்ப குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கோம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் அந்த எண்ணெய் அதுகளே போதும், அதுலேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக அழகாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போயே அது நல்லா வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒரு சூப்பரான கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். பெரிய மசாலாலாம் நிறைய தேவை கிடையாது. அவ்வளோதான், பார்த்தீங்களா, முடிஞ்சிருச்சு ஒரு சூப்பரான சிக்கன் கொத்துக்கறி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பிடிக்கும் எல்லாருக்கும்.
பார்க்க பொருள் தான் ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.